ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சட்னி. அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தடில், வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் 5 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். தண்ணி ஊற்றாமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், துருவி வச்சுருக்க தேங்காய், கொஞ்சமாக சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டுருக்கனால புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை. நல்லா வதக்கி விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 வத்தல், கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை இப்போ சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.